சக்கரவள்ளி கிழங்குல சப்பாத்தி தான் நம்ம செய்ய போறோம். இது வந்து ஒரு கிழங்கு, இது 3 விசில் குட்டு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிச்சுக்கணும். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்ப சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். ஓமம், நைசுப்பு, சீரகம், கஸ்தூரி மேத்தி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டா பிணைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்க நல்லா சாஃப்டா பிணைஞ்சாச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கொடுக்குறதுனா அப்படியே நெய் ஊற்றி கொடுத்தா கூட டிஃபன் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபி யூஸ் ஆகும். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி. இது தக்காளியோட சாப்பிட்றப்போ செமையா இருக்கும்.